இன்றைக்கி நம்ம வீடியோவில் கை வலிக்காமல் அதிக காசு செலவு பண்ணாமல் டைல்ஸில் இருக்க கரையெல்லாம் போக்கி எப்படி டைல்ஸை பளபளன்னு மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெதுவெதுப்பான சுடு தண்ணி எடுத்து அதில் கொஞ்சோண்டு வெள்ளை வினிகர் கலந்து டைல்ஸை தொடச்சோம் அப்படின்னா தரையில் இருக்கிற பிசுபிசுப்பு கரையெல்லாம் நீக்கி டைல்ஸை புதுசு போல் பளபளப்பாக மாற்றிடும். டைல்ஸ் இடுக்குகளில் இருக்கிற கருப்பு நிற கரையெல்லாம் போக்குறதுக்கு நம்ம பேக்கிங் சோடாவை அந்த சுடு தண்ணியில் கலந்து லைட்டாக அதில் பூசி 10 நிமிஷம் கழித்து ப்ரஷ் போட்டு லைட்டாக தேய்ச்சோம் அப்படின்னா அந்த டைல்ஸ் இடுக்கில் இருக்கிற கரை எல்லாமே ஈஸியாக வந்துடும். நம்ம டைல்ஸ் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆசிடோ இல்லை ஆசிட் கலந்த ஏதாவது லிக்யூடோ வாங்கி தேய்ச்சோம் அப்படின்னா டைல்ஸ் மேலே இருக்கிற பளபளப்பெல்லாம் போய் டைல்ஸோட பாலிஷ் போயிடும். நம்ம கிச்சன் டைல்ஸில் இருக்கிற எண்ணெய் கரையெல்லாம் போக்குறதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம். அதில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் வந்து கரையெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டு கிச்சனில் நல்ல ஸ்மெல்லும் இருக்கும். நம்ம வீடெலாம் துடைக்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு துடைச்சோம் அப்படின்னா டைல்ஸ் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். டைல்ஸில் வந்து டீ காஃபி இந்த கரையெல்லாம் கொட்டுச்சு அப்படின்னா உடனே துடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த டைல்ஸில் வந்து அது படியாது. நம்ம பாத்ரூமில் இருக்கிற உப்பு கரையெல்லாம் போக்குறதுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணலாம். அது அந்த உப்பு கரையெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். அதிகமாக கரை படர்ந்த டைல்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வெந்நீர் ஊற்றி துடைச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஹீட்டுனால அந்த எண்ணெய் பிசுக்கு கரையெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டு டைல்ஸ் நல்லா பளபளன்னு தெரியும். நம்ம என்ன தான் மாப் போட்டு துடைச்சாலும் மாப்பில் இருக்கிற ஈரத்தோட தடம் நம்மளுக்கு அந்த டைல்ஸில் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மாப் போட்டு துடைச்சதுக்கப்புறம் காஞ்ச துணி வச்சு லைட்டாக துடைச்சி விட்டோம் அப்படின்னா அந்த ஈரத்தோட தடம் இல்லாமல் டைல்ஸ் நல்லா பளபளன்னு தெரியும். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டு டைல்ஸு, கிச்சன் டைல்ஸு, பாத்ரூம் டைல்ஸ் எல்லாத்தையும் பளபளன்னு வச்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.